வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். உண்மையான அரசியல் நிலைமைகள் பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய வேகத்தை மாநிலங்களில் குறைத்து கொள்ள வைத்திருக்கிறது. மத்தியில் அரசு நிர்வாகத்தை நடத்துவதற்கும் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காகவும் மாநிலங்களில் கட்சி வளர்ச்சிக்காக தீவிரமான செயல் திட்டங்களை வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேகத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு இன்றைய ஒரு ஆங்கில நாளிதழில் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை திரு கோபண்ணா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 283 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக முன்னணி என்கிற அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர்களுக்கு 333 இடங்கள் கூட்டணி கட்சிகள் ஆதரவு பெற்ற ஒரு அரசு அங்கு செயல்படுகிறது. அந்த அரசு பல மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய வலிமையை அது பெற்றிருக்கிறது. மாநிலங்களவையில் அதற்கு அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கலாம். மக்களவையை பொறுத்தவரை இதுவரை ஒரு இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத ஒரு எதிர்க்கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது முதல் முறை. அந்த அடிப்படையில் மசோதாக்களை நாம் மக்களவையில் நிறைவேற்றுவதற்கு மாறாக அவசர சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிற ஒரு அவல நிலை இருக்கிறது. இன்றைக்கு அந்த நில கையகப்படுத்தல் மசோதாவை நிறைவேற்றுவதில் மக்களவையில் அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க, மாநிலங்களவை நிறைவேற்ற முடியல. இந்த நிலையில் மாநில அரசியலை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக மாநில கட்சிகளோடு ஒரு தற்காலிக சமரச முயற்சியில் அவர்கள் ஈடுபடலாம். ஆனால் அடிப்படையில் நில கையகப்படுத்தல் போன்ற மசோதா போன்ற விஷயங்களில் விவசாயிகளுக்கு எதிரான ஆன்டி ஃபார்மர் என்கிற அடிப்படையில் அநேகமாக எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ அவரோடு கூட்டணி இருக்கிற அகாலிதள், அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள் அவர் ஆதரிக்க மறுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் ஒரு விதமான நிலைமையின் அடிப்படையில் அதிமுக ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த மக்களவையில் அது ஆதரித்திருக்கிறது. மற்றபடி எந்த இடங்களிலையும் மாநில பிரச்சனையை ஒதுக்கி வைக்கலான்னா சில பிரச்சனைகளை ஒதுக்க முடியாது. இந்த நில கையகப்படுத்தல் மசோதாவை மாநில கட்சிகள் ஆதரிக்க முடியாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. 2014 மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு யூபி, பீகார், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு போன்ற பல இடங்களில் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்தோம், இங்கே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த வெற்றிடத்தை பாஜக இட்டு நிரப்பும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருந்தது. ஆனால் இங்கே இப்போ எல்லாமே டோன் டவுன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் அந்த வேகத்தை குறைத்திருக்கிறது. மாநிலங்களவையில் அவர்களுடைய ஆதரவு தேவையாக இருக்கிறதுனால அப்படின்னு தமிழ்நாட்டில் அதிமுக, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், யூபியில் சமாஜ்வாதி, இப்படி எல்லாருடைய ஆதரவும் தேவையாக இருக்கிறதுனால அவங்க தங்களுடைய வேகத்தை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் மெம்பர்ஷிப் டிரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறு தீவிரமாக மாநில அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த செய்தியிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா இது எப்படின்னா, காங்கிரஸ் என்ன செய்ததோ அதையே பாஜக இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதாவது மத்தியில் ஆட்சி இருக்கணும், அதற்காக மாநிலங்களில் கட்சி அது எக்கடு கட்டாலும் கவலை கிடையாது, கட்சிகளை காவு கொடுக்கிறது. அதான் இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தெளிவாக அதுதான். இந்த மசோதா என்பது மோடி கவர்மெண்ட்டுக்கு லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எப்படி மன்மோகன் சிங்க்கு 123 அக்ரிமெண்ட்டில் அவர் ரொம்ப அடம் பிடிச்சாரோ அந்த மாதிரி மோடிக்கு இந்த இஷ்யூ என்ன சொல்லப்போனால் அதை விட அதிகமாக பாத்தியதை உள்ள ஒரு இஷ்யூ. ஏன்னா அடுத்த 4 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை சர்வதேச அளவில் ஈர்ப்பதற்கு இந்த சட்டம் வந்தால்தான் நிச்சயமாக தன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறார். ஆகவே இதில் பார்லிமெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுன்றது அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ராஜ்யசபாவை அவங்களால எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இப்படியே தொடர்ந்தால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அதனால அவங்க ரொம்ப கிளவராக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, கஷ்டம். அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. மற்ற பிராந்திய கட்சிகளை சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், இவங்க 2 பேரும் மெயின். இவங்க 2 பேரை இழுத்துட்டாங்கன்னா அவங்களால ஓரளவு சமாளிக்க முடியும். இப்போ அகாலிதள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அகாலிதள் கடுமையாக எதிர்த்தாங்க, பட் லோக்சபாவில் ஆதரிச்சு ஓட்ட போட்டாங்க. இத்தனைக்கும் பேசிக்கலி ஒரு அக்ரேரியன் ஸ்டேட்டாக இருந்தால் கூட திரிணாமுல் காங்கிரஸையும் அவங்க மற்ற மசோதாக்களில் ராஜ்யசபாவில் மேனேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் போய் அமித்ஷா கடுமையாக இவங்களை மமதாவை எதிர்த்து பேசினார், அதெல்லாத்தையும் இப்போ டோன் டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவங்க இதை எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு தோணுது. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படின்னா, மோடி வழக்கமாக அவர் ரொம்ப அதாவது ஒரு கன்சென்சஸ் இல்லாமல் மூர்தன்யமாக எதிர்கொள்வார் என்ற அந்த நிலைமைக்கு மாறாக நிலைமையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. எப்படி பார்த்தாலும் காங்கிரஸோட அதே
நிலைமை தான் பிஜேபிக்கும் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பவர் இருந்தா போதும், ஸ்டேட்ஸை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாதுன்ற சூழலுக்கு அவங்களும் வந்துட்டாங்கன்னு தான் தோணுது. இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமைகள் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை இந்த மாதிரி அவர்களுடைய வேகத்தை மட்டுப்படுத்தும் அப்படின்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா புரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. இப்ப காங்கிரஸுக்கு என்ன நடந்தது நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை ஒரு தேசத்தை வந்து ஆளுவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம 1000 பேசலாம், 1000 எழுதலாம், 1000 விமர்சனங்களை முன்வைக்கலாம். இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து லோக்சபால மெஜாரிட்டி 288, என்டிஏவோட சேர்த்து 338 இருந்து 333 இருந்தா கூட ராஜ்யசபாவை மேனேஜ் பண்ண முடியாத ஒரு பெக்யூலர் சிச்சுவேஷன் இருக்குது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இது இப்படிதான் இருக்க போகுது. அப்ப வந்து மாநிலங்கள்ல தங்களுடைய கனவுகளை வந்து அவங்க ஒதுக்கி வச்சுட்டு, அந்த முயற்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு ரீஓரியன்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், சமாஜ்வாதி ஆகட்டும், மத்திய சர்க்கார்கிட்ட வந்து நிறைய நிதி உதவிகளும் வேற பல விஷயங்களும் இருக்கின்றன. அவங்க அந்த குவிட் ப்ரோக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதுல ஒரு பெரிய இதுவும் கிடையாது. கோபண்ணாவோட ஒரு பாயிண்ட்டுக்கு நான் என்ன சொல்லணும்னா, லேண்ட் பில்லில் 1000 கத்துனாலும் இந்த பிராந்திய கட்சிகள் கடைசியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற சாப்ஸ் கொடுக்குறாங்கன்னா இறங்கி வந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை இதுல வந்து இந்த நில கையகப்படுத்தல் சட்டத்துல விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் எந்த நிலத்தையும் கைப்பற்றலாம் என்பதை எந்த விவசாயியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 65 கோடி விவசாய பெருங்குடி மக்களும் அதில் பாதிக்கப்படுகிற உணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு மாநில கட்சி வந்து சிலவற்றை சமரசம் செய்து கொள்ளலாம், சிலவற்றை வந்து சமரசம் செய்து கொள்ள முடியாது. ஒரு அடிப்படை பிரச்சனை, விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டம் நிறைவேற்றுவதில் மாநில கட்சிகள் பெரிய அளவில், அதிமுக என்பது ஒரு வித்தியாசமான கட்சி, பொதுஜன கருத்தை குறித்து அது கவலைப்படுவதில்லை. தன் சுயநலத்தின் அடிப்படையில் சில முடிவுகளை அது எடுக்க முடியும். ஆனா மற்ற அரசியல் கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்ல அடிப்படையில விவசாயிகளுக்கு எதிரான முடிவை எடுக்க முடியாது. இந்திய இறையாண்மையே பாதிக்கக்கூடிய ஒரு மசோதா, ஒரு ஒப்பந்தம் அப்படின்லாம் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு எந்தெந்த மாநில கட்சிகள் என்னென்னலாம் செய்து காங்கிரஸ் ஆதரிச்சு அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் உதவி செய்தாங்க. இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் என்பது, அதாவது இந்த மாதிரி நாட்டு மக்களை பாதிக்கிற ஒரு ஒப்பந்தம் சொல்ல முடியாது. அது வந்து நேரடியாக பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாதனால மாநில கட்சிகள் ஆதரித்திருக்கலாம் அல்லது எதிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த நில கையகப்படுத்தல் பிரச்சனையில் அடிப்படை பிரச்சனை. அதனால மாநில கட்சிகள் பாஜகவோடு மத்திய அரசோடு சமரசம் செய்து கொள்வது என்றால் சிலத்தில் செய்யலாம், சிலவற்றில் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து 2013 காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த அதே நில கையகப்படுத்தல் சட்டத்தை இவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். கெசட்ல வெளியிட்டது இவங்க தான், பாஜக தான். அவர்கள் இன்றைக்கு புதிய அவசர சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன நிர்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் பிரச்சனையே தவிர, இதில் மாநில கட்சிகள் பெரிய அளவில் பாஜகவோடு சமரசம் செய்து கொள்ள முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட், அவர் இப்ப கோபண்ணா வந்து ஏடிஎம்கே பத்தி சொல்றாரு. ஏடிஎம்கேக்கு சில பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியுது. பட் அதுல ஏடிஎம்கே மட்டும் நம்ம சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். எல்லா கட்சியுமே இன்க்ளூடிங் காங்கிரஸ் பார்ட்டி வந்து உங்களுக்கு தங்களுக்கு என்ன லாபம் தான் பார்ப்பாங்க. மக்கள் நலன்றது ஒரு போர்வை தான், அது யாராக இருந்தாலும். இன்றைய நாளிதழில் இன்னொரு செய்தி இருக்கு. ஜெயராம் ரமேஷ் வந்து அதிமுக கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, மாநிலங்களவையில நீங்க ஆதரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நிதிநிலை அறிக்கையில வந்து சில குறிப்பிட்ட வாசகங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான உணர்வை தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில வெளிப்படுத்துது. அதனால முழுக்க அதிமுக வந்து பாஜகவோட இணைந்து போகுதுங்கிற மாதிரியான சித்திரத்தையும் நம்ம பெற முடியல, நிச்சயமா பெற முடியாது. இப்ப அவர் சொன்னதுல நான் ஒரு பாயிண்ட் எங்க வேறுபடுறேன்னா, வந்து ஏடிஎம்கே மட்டும் நம்ம குறை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பிராந்திய கட்சிகள் எல்லா கட்சிகளுக்குமே கடுமையான நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அதுவும் அவங்க அடுத்த 4 ஆண்டுகளுக்கு மோடி கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆள வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது அவங்க காம்ப்ரமைஸுக்கு போக தான் விரும்புவாங்க எல்லாருமே. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு சில விஷயங்கள் சொன்னார் அவர். அந்த 65 கோடி விவசாயிகள் பாதிக்கப்பட்டதால ரொம்ப கடுமையான விஷயங்கள். அதுவும் இவங்க அந்த கொண்டு வந்த முறை வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தது யாருமே ஏத்துக்க முடியாது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அட் சம் ஸ்டேஜ் வந்து பிஜேபி இறங்கி வந்து வேற சில காம்ப்ரமைஸ் பண்ணி, ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி ஃபேஸ் சேவர் கொடுப்பான், ஃபேஸ் சேவிங் டிவைஸ் கொடுத்தானா இன்று எதிர்க்கக்கூடிய பல பிராந்திய கட்சிகளே கூட வந்து நாளைக்கு அதை ஆதரிக்கலாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இது வெறும் விவசாயிகள் நலன் சார்ந்து மட்டும் அவர்கள் எதிர்க்கவில்லை. மெயின் பொலிட்டிக்கல் ஆப்போனண்டா இருக்கக்கூடிய பிஜேபியை வந்து எப்படியாவது இந்த இஷ்யூல வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி பேக் ட்ராக் பண்ண வைக்கணும். இதுல இருந்து பாஜக பின்வாங்க செய்வதுதான் காங்கிரஸுக்கு பொலிட்டிக்கலான லாபம். அதனால அவங்க எந்த காம்ப்ரமைஸையும் காங்கிரஸ் ஒத்துக்காது. இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு 2008 நீங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு 1 to 3 அக்ரிமெண்ட்டுக்காக வந்த நெருக்கடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க எப்படி எல்லாம் வந்து ஆதரவை பெற்றீர்கள் அப்படிங்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். 91 நரசிம்மராவ் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல எப்படி ஆதரவுகளை பெற்று ஆதரவு ஆட்சி நடத்தினாருங்கிறதையும் பார்த்திருக்கிறோம். அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த சிக்கலை வந்து உங்க பாணியிலேயே பிஜேபி வந்து எளிதாக எதிர்கொள்ளும் அப்படிங்கிற உணர்வு தான் வருது. இல்ல அதுல மக்களவையில் அது வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனி பிரச்சனை மாநிலங்களவை தான்.
மாநிலங்களவையில் அதுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆனால் சில மாநில கட்சிகள் கூட சில பிரச்சனைகளில் தான் வந்து ஆளுங்கட்சியை ஆதரிக்கலாம். விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அடிப்படை ஜீவாதார பிரச்சனைகளில் அதிமுகவை தவிர்த்து பிற மாநில கட்சிகள் நிச்சயம் ஆதரிக்க முடியாத ஒரு நிலை. மாநில கட்சிகள் ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் பல வினோதமான காரணங்களை சொல்லி ஆதரிப்பாங்க. அதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரச்சனையை நாங்க முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஆனா இது நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்புக்கு வரும்போது வேறு ஒரு காரணத்தை சொல்லி அதற்காக நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்காததா? இல்ல முழுக்க இது வந்து விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை, விவசாயிகளுடைய நிலத்தை பறிக்கிற ஒரு நடவடிக்கையை வந்து பெரும்பாலான மாநில கட்சிகள் ஆதரிக்க முடியும். ஏன்னா ஆதரித்தால் இப்போ அகாலிதழ் இருக்கு, அந்த மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். சில அடிப்படை பிரச்சனைகளில் அவர் ஆதரிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அதையும் மீறி சுயநலத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஆதரிக்க முன் வந்தால் அது குறித்து நாம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ நான் வந்து இன்னமும் ஒரு சார் சொன்னதில் நான் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ளே போக விரும்பலை, அது வேறு டிபேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரீப்ரொமல்கேட் பண்ண போகிறோம் ஆர்டினன்ஸை. அது ரொம்ப அவலமான ஒரு விஷயமா இருக்குது. குடியரசுத் தலைவர் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப வருத்தப்பட்டதுக்கு பிறகும் ஒரு தடவை ஆர்டினன்ஸை போட்டதே தப்புனா ரீப்ரொமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ்ன்றது இன்னும் கேலி கூத்தான ஒரு விஷயம். ஆனால் எந்த நம்பிக்கையில் அவங்க செய்கிறாங்க? கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் ராஜ்யசபான்ற முறையில் தான் செய்கிறாங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஜாயின்ட் செஷனை கூட்டினாங்கன்னா அவங்களால வந்து பாஸ் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த மசோதாவை வந்து சில சேஞ்சஸோட இவங்க ஹேண்டில் பண்ணி இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு தான் எனக்கு படுது. அதற்கான முயற்சிகள்ல தான் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் படிச்ச அந்த செய்தியிலேயே ராஜ்யசபால வந்து அப்போசிஷன் யூனிட்டியை உடைக்கிறதுக்கான காரியங்களையும் ஈடுபடுறாங்கன்றாங்க. அதெல்லாம் நடந்தனா ஜாயின்ட் செஷனை கூப்பிட்டாங்கன்னா முடிச்சுட்டு போறாங்க. பொட்டா அப்படிதான் கொண்டு வந்தாங்க அவங்க. ஜாயின்ட் செஷன் கொண்டு வந்து இதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு, நான் அதை மறுக்கல. ஆனால் மாநிலங்களவையில் இதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நீங்க ஜனதா பரிவார் வந்து ஆதரவு தெரிவிக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்தி இருக்கு. ஜனதா பரிவாருக்குள்ள முலாயம் சிங் யாதவ் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. ஜனதா பரிவாருக்குள்ள அவர் இருக்காருன்னா அவர் ஆதரவு தெரிவிக்க மாட்டாருன்னு அர்த்தம். ஆனா முலாயம் சிங் யாதவுக்கு எதிரான கேம்பெயினை உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி குறைத்து கொண்டது அப்படின்னு இந்த செய்தியில தெளிவாக இருக்கு. ஆக ஏதாவது செய்து அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியில அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறது தான். அதுதான் என்னோட பாயிண்ட். நீங்க ஜனதா பரிவாரோட யூனிட்டின்றது அவர்லி பேசிஸ்ல நம்ம கணக்கு போடணும். அது காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் அது எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி. திரும்ப நான் சொல்ல வர ஒரே பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. உங்களுக்கு பிராந்திய கட்சிகள் அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ யதார்த்தம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு மோடி கவர்மெண்ட்டை தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னா பல நிதி உதவிகளுக்கும் மாநிலங்கள் சார்ந்து தனி மனித தலைவர்களுடைய வேறு சில தேவைகளுக்குமாக பல விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த மசோதாவை தாக்கல் பண்றதுல அவனும் கொஞ்சம் இறங்கி வருவான்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஃபேஸ் சேவரை கொடுத்து அதை பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு எனக்கு படுது. இல்ல உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் சிறுபான்மையினர் ஆதரவை வந்து சமாஜ்வாடி கட்சி, ராஷ்டிரிய லோக்தள், திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் பெற்றிருக்கிறது. பாஜகவை ஆதரிப்பதில் சில சங்கடங்கள் இந்த கட்சிகள்லாம் இருக்கு. அவர்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. அடிப்படையில் வாக்கு வங்கியை பாதிக்கிற வகையில் எந்த சமரசத்தையும் பாஜகவோடு அவர்கள் செய்ய முடியாது. எல்லாரும் அவங்களை ஆதரிச்சவங்க தானே. நீங்க வந்து மக்கள் முன்னணின்னு இடதுசாரிகளோட சேர்ந்து தோல் தட்டிட்டு இருந்தாரு முலாயம் சிங் யாதவ். திடீர்னு அதை அவ்வளோத்தையும் கலைச்சிட்டு வந்து அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆக்குறதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போகலையா? திரிணாமுல் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இல்லையா? இல்ல இப்ப கம்யூனல் போலரைசேஷன், மத ரீதியாக அணி திரட்டுகிற அரசியலை பாஜக கடந்த 6 மாதங்களாக மிக வேகமாக செய்து வருகிற போது வாக்கு வங்கி வந்து பிளவுபட்டு கிடக்கிறது. அதை போய் சமரசம் செய்து கொண்டால் சமாஜ்வாடி தனது அடிப்படையை வந்து இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்கிற அச்சம் இருக்குது. மாநில கட்சிகள் மேல நீங்க ஒரு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு தோணுது. தமிழக அரசின் இணையதளத்துல முதலமைச்சராக, தமிழ்நாடு முதலமைச்சராக இன்னும் ஜெயலலிதா பெயரே இருக்குது. இதுக்கு யார் காரணம்? அமைச்சர்களா, அதிகாரிகளா, இல்ல வந்து அவர்களுடைய இருமாப்பா அப்படின்னு சொல்லி நேற்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அந்த செய்தியை, அந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஒரு அவலமான விஷயம் தான். இது யார் பொறுப்புன்னு கேட்டால் கியூமுலேட்டிவாக எல்லாரும் தான் பொறுப்புன்னு தோணுது. ஒட்டுமொத்த சிவில் சமூகமும் நீதித்துறை உட்பட பொறுப்பு. இவங்க வழக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, திமுக ஹைகோர்ட்டுக்கு கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அம்மாவோட படத்தை வந்து நீக்கணும், போர்ட்ரேட்ஸ் நீக்கணும்னு தெளிவாக உத்தரவு பிறப்பிக்காமல் ஒரு 3 வாரம் 4 வாரம் வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு நீதிமன்றம் கிட்டத்தட்ட 4 வாரத்துக்கு மேலான பிறகு என்ன சொல்கிறோம், இது கொள்கை முடிவு நாங்கள் தலையிட முடியாதுன்ற. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு புரியல. ஒரு பெக்யூலரான சிச்சுவேஷன். ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், அவங்க தான் வந்து பாப்புலர் லீடர், அது உண்மை. பட் அவங்க வந்து இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை ஆகி கன்விக்ட் ஆன பிறகு அவங்க படத்தை வச்சு தான் நாங்கள் ஆளுவோன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை விட அவலம் வந்து இணையத்தில் வந்து 6 மாதம் பொறுத்து, கரெக்டாக 6 months பொறுத்து பார்த்தீங்கன்னா
அவங்க படம் தான் இருக்குதுன்னா, அது வந்து இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்குதுன்னா அவங்க எந்த லெவலுக்கு வந்து எல்லா ஜனநாயக பண்புகளையும் காலு கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. பொறுப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் பொறுப்பு. இன்னும் நான் கலைஞருக்கு ஒரு தெளிவாக இந்த இடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறது என்னன்னா வந்து, பிரதான எதிர்க்கட்சியான திமுக வந்து தன்னுடைய பழைய வீரியத்துடன் இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. இவங்களாலையும் ஒன்றும் பெருசாக வந்து பண்ண முடியல. இன்னைக்கு இவங்களால வந்து அந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டை ஏடிஎம்கே கேம்புக்கு எடுத்துட்டு போக முடியல. அதோட பலனை எல்லாரும் அனுபவிக்கிறோம். கலைஞர் வந்து இன்னைக்கு வந்து அவர் புலம்புற மாதிரி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவருக்கும் இதுல பொறுப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த மாதிரி இணையதளங்கள்ல ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஒரு நிபந்தனை ஜாமீன்ல இருக்கார். அவர் இந்த அரசை வழிநடத்துகிறார் என்கிற வகையில் ஒரு தோற்றத்தை உருவாக்க கூடாது என்ற ஒரு கண்டிஷன் பெயில தான் அவர் இருக்காங்க. இதே மீறி இணையதளத்தில் வந்து இந்த படத்தை எல்லாம் வெளியிடுவது என்பது அந்த கட்சியினுடைய செயல்படுகிற தன்மை. அங்கே வந்து உண்மையிலே உள்ள கட்சிக்குள்ளாக இதை கூட முடிவெடுக்க முடியாத நிலையில் தான் பன்னீர்செல்வம் இருக்கிறார். இதோ ஒரு தற்காலிக முதலமைச்சராக, இதோ இன்றைக்கு தீர்ப்பு வரப்போகிறது, அம்மா விடுதலையாக போகிறார், மீண்டும் முதலமைச்சராக போகிறார் என்கிற அடிப்படையில் ஒரு தற்காலிக முதலமைச்சராக, ஒரு தற்காலிக அரசாகத்தான் பன்னீர்செல்வம் இருக்கிறார். ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் அப்படித்தான் அவர் நினைக்கிறார். அப்படிலாம் இருக்கிறப்போ ஒரு நிர்வாகம் எப்படி செயல்படும்? இது போன்ற இடங்களில் பன்னீர்செல்வம் முடிவெடுக்க முடியுமா? இதெல்லாம் பார்க்குறப்போ மிகுந்த வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு காலத்தில் எத்தகைய முதலமைச்சர்களை எல்லாம் பெற்றிருந்தது. இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை தமிழகத்தில் ஒரு அவல நிலைமை ஏற்பட்டிருக்கிறது தான் ரொம்ப கவலையான விஷயம். இதுல இவரை யாருமே சிஎம்மா ஏத்துக்கலன்றது மட்டும் இல்ல, அவரே தன்னை சிஎம்மா ஏத்துக்கலன்றது தான் உண்மை. இது வந்து இன் பிராக்டிகல் பர்பஸ், அன்னைக்கு யாரோ சொன்ன மாதிரி இது ஒரு தன்னை வந்து இது ஒரு காபந்து சர்க்காராக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரசு. இந்த கவர்மெண்ட் வந்து தன்னை ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்டா தான் நினைச்சுக்குது. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இன்னைக்கு பன்னீர்செல்வம் வீட்டில் புகுந்து வந்து ஆம் ஆத்மி கட்சியினர் 50 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. 1 மணி நேரம் பொறுத்தவரை போலீஸ் வருது. மீடியா பர்சன்ஸ்லாம் அதுக்கு 2 மணி நேரம் முன்னால இருந்து அங்க வெயிட் பண்றாங்க. ஏன் போலீஸ் இல்லைன்னு தெரியல. அப்புறம் கேட்டா வந்து சொல்றாங்க அது வந்து இன்க்ளூடிங் போலீஸ் வந்து அவர் யாருமே அவரை சிஎம்மா ஏத்துக்கல. தெரிந்தோ தெரியாமலோ யார் சிஎம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் மாதிரி இருக்கிறதா இன்றைய சிக்கல். அதோட தொடர்ச்சி தான் இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா தான் முதலமைச்சர், இணையத்தில் இருக்கக்கூடிய செய்தியும் அது எல்லாமே அப்படிதான் இருக்குது. அந்த இணையத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் கருணாநிதி வந்து குறிப்பிடுறாரு. இந்த நிதிநிலை அறிக்கையில ஒவ்வொரு சொல்லும், அதற்கு அடிப்படையாக ஒவ்வொரு சிந்தனையும் அம்மாவின் வழிகாட்டுதல்ல, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் வந்ததுன்னு அவர் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறாரு. இது எப்படி சரியாக இருக்கும்? நிச்சயமா சரியா இருக்காது. இது வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த அம்மாவோட பேரை அவர் சொல்றாரு. ஆனா அவங்களை கேட்ட என்ன சொல்லுவாங்க, தார்மீக வழிகாட்டுதல் வாங்க. ஒரு இடத்துல கூட வந்து அவங்க நேரடியாக பிசிக்கலா அந்த அம்மாவை மீட் பண்ணாங்க, அவங்களோட கைடன்ஸ் வாங்கினாங்கன்னு எங்கேயுமே இல்லை. அவங்க வந்து நாங்க வந்து அந்த அம்மாவோட தார்மீக ஆதரவுன்ற அந்த ஒரு இதை போட்டுக்கிட்டு அவங்க பேசுவாங்க. ரொம்ப அவலமான ஒரு விஷயம் அது. எப்படி வந்து இது நடக்குதுன்னே தெரியல. இது அதான் இந்த மாதிரி ஒரு சூழல் எங்கேயுமே கிடையாது. எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சூழல். இது ஏதாவது ஒரு முடிவு சீக்கிரமா வந்ததுன்னா மாநில நிர்வாகத்துக்கு நல்லது. அந்த அறிக்கையில் நீங்க சொல்லியிருக்கிறது கலைஞர் சுட்டி காட்டியிருப்பது அதுவும் வந்து சரியான ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் என்ன செய்ய முடியும்? இதுல எல்லா அங்கமுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு தான் தோணுது. மீடியாவும் ஃபெயிலியர், சிவில் சொசைட்டி ஃபெயிலியர். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம போய் நம்ம முறையிடக்கூடிய உயர்நீதிமன்றம், நீ ஜுடிஷியரி என்ன சொல்லுது, அந்த அம்மாவோட போர்ட்ரேட்டை எடுன்னு சொன்னா எடுக்க முடியாது, நாங்க உத்தரவு போட முடியாது, ஏன்னா இது கொள்கை முடிவுன்றான். அப்புறம் எங்க போய் நீங்க முறையிடுவீங்க? இதுதான் சிக்கல. நீங்க அதாவது ஒரு தியாகி எஸ்.ஏ. ரஹீம்னு ஒரு கொட்டேஷன் மாதிரி சொன்னார். வழிதவறி போனவர்கள் போகுமிடம் சேர்ந்ததில்லை, புகழ்கேட்டு அகமகிழ்ந்தோர் நிலை கொலையாமல் இருந்ததில்லை, நான் என்ற அகந்தை கொண்டோர் வீழாமல் வாழ்ந்ததில்லை. இதெல்லாம் வந்து துதிபாடி பிழைக்கிறவர்கள் உண்மையை சொன்னதில்லை. இதுதான் அதிமுகவுக்கு இன்றைக்கு பொருந்துகிறது. அங்கே ஒரு துதிபாடுகிற கூட்டம் அந்த பதவியை வைத்துக்கொண்டு எப்படி தன் வாழ்க்கையை வந்து பெருக்கிக் கொள்வது, பொருளாதார ரீதியாக எப்படி தம்மை வளப்படுத்திக் கொள்கிறது அடிப்படையில் ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு கட்சி அங்கே செயல்படுகிறது. இன்றைக்கு கூட தொலைக்காட்சியில் இதை அம்மா பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஓங்கி மேஜையை தட்டுவது ஒரு செயற்கையான ஒரு நடைமுறை அங்கே இருக்குது. அந்த அம்மா அவையிலே இல்லையே தவிர இருந்தால் எப்படி இருப்பாங்களோ, ஏன்னா இதை தொலைக்காட்சியில் அந்த அம்மா பார்ப்பாங்கன்றதுக்காக ஒரு பயத்தின், அதாவது அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபியர் என்பது அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கு. நீங்க அதிமுகவுக்கு எதிராக அந்த கொட்டேஷனை பயன்படுத்துறீங்க, சரி ரைட், அது உங்களுடைய உரிமை. ஆனா அது எல்லா பல இடங்கள்ல பல நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள்ல இருக்கக்கூடிய இன்றைய சூழலுக்கு கூட அது பொருத்தமானது. என்ன பொறுத்தவரை மட்டும் இல்ல, அதிமுக மட்டும் இல்ல. கோபனா சொன்னது கரெக்ட். அதை வெறும் அதிமுக மட்டும் சுருக்க வேணாம். ஆனா இன்றைய கண்டெக்ஸ்ட்ல அதிமுகவை தான் நம்ம பேச முடியாது. அந்த செய்தி வந்து சார், இது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபைடு சீஃப் மினிஸ்டர், நாளைக்கு உங்க கேஸ்ல ஜெயிக்கலாம் தோக்கலாம் நமக்கு
தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் சீஃப் மினிஸ்டர். அவர் படம் எங்கேயுமே இல்லை. இது அந்த முக்கியமான இணையதளம், அது இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ன்றது வெளி உலகத்துக்கு தமிழ்நாட்டு பற்றின செய்தியை சொல்லக்கூடிய, நாளைக்கு அமெரிக்காலேருந்து வரக்கூடிய யாரோ ஒருத்தர் அங்கே இருந்துகிட்டே கூட வந்து தமிழ்நாட்டை பற்றிய செய்தின் போது கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போறாருன்னா இந்த அம்மா படம் தான் இருக்குன்னா இதை விட கேலி கூத்து ஏதாவது இருக்கும். அதாவது வந்து இவங்க டினையல் மோட்லேயே அரசாங்கமும் இருக்குது, கட்சியும் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. இதுதான் சைக்கோபன்ஸ் தான். இது சைக்கோபன்ஸ் சொல்றமே, அதுதான் துதிபாடி படைப்பவர்கள், உண்மையை சொல்ல முடியாது, உச்சகட்டமா இருக்குது. கட்சி பணியிலிருந்து விடுப்பெடுத்து சென்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மே மாதம் கட்சித் தலைவராக பொறுப்பை ஏற்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதனுடைய தலைப்பே வந்து காங்கிரஸ் தலைவராக மே மாதம் ராகுல் பொறுப்பேற்பு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட அந்த நாளிதழில் போட்டிருக்கிறாங்க. ஏன் ராகுலை சுற்றி இவ்வளவு தூரம் ஒரு நிச்சயமற்ற செய்திகளாக, உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? அதான் இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொல்றேன்னா இட்ஸ் நாட் கம் அட் மோர் அப்ராப்ரியேட் டைம். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த விஷயம் காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்க முடியாது. கட்சி வந்து படுதோல்வியை சந்திச்சிருக்குது. பிரதான எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு அவலமான சூழல் வந்திருக்குது. இந்த நிலைமையில வந்து அவர் தான் வந்து செகண்ட் இன் கமாண்டு. அந்த அம்மாவுக்கு சோனியாவுக்கு வயசாகிட்டு இருக்கு, சோனியா காந்திக்கு. அப்போ இவர் வந்து திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதுன்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு தனிநபராக இருந்தால் அதை பற்றி நாம் பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. இதே பிரியங்கா காந்தி திடீர்னு அவங்க வீட்டில் இல்லை, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னா நம்ம யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவர் வந்து ஒரு லோக்சபா மெம்பர், இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு பெரிய கட்சியோட துணைத் தலைவர். இவர் வந்து எங்கே போயிருக்காருன்னு அந்த கட்சியோ அவரோ வெளிப்படையாக தெரிவிக்காத பட்சத்தில் அப்போ அது பற்றிய விமர்சனங்களையும் நாம் நிச்சயமாக தவிர்க்க முடியாது. இதில் வந்து அவர் ஏப்ரலில் பதவி ஏற்றுப்பார், மேலே பதவி ஏற்றுப்பார். இப்போ நேற்று வரைக்கும் வந்து ஏப்ரல்னு பதவி ஏற்றுப்பாருன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்றது பார்த்தா மே மாதம் பதவி ஏற்றுப்பாருன்றாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள செய்தியை படிக்கும்போது கட்சி தேர்தலாம் நடந்து முடிஞ்ச செப்டம்பர் 30க்குள்ள கட்சியின் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு தேர்தல் அட்டவணையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதான் இப்போ அது ஆப்வியஸ்லி அவருக்கு தான், ஏன்னா சோனியா காந்திக்கு அவங்களுக்கு வந்து அவருடைய உடல்நிலையும் சரியாக இல்லை. இன்னும் அடுத்த தேர்தல் வரைக்கும் அவங்க கட்சியை வழிநடத்துவாங்கன்றது சந்தேகமாக தான் இருக்குது. அது ஆப்வியஸ்லி அந்த மேண்டில் அவர் மேலே தான் வந்து விழப்போகுது. ஆனால் இந்த விஷயத்தை கட்சி கையாண்ட விதமும் அவர் கையாண்ட விதமும் நிச்சயமாக வந்து ஆரோக்கியமானதாக இல்லை. இந்த விஷயத்தில் வந்து லெவரேஜை வந்து அவங்க பிஜேபிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து எங்கே போயிருக்காருன்னு அவரோட வேர் அபவுட்ஸ் தெரியாமல் இருப்பது என்பது நிச்சயமாக பல விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும். அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக ஸ்டார் கேம்பெயினர் என்று சொல்லக்கூடிய வகையில் நரேந்திர மோடிக்கு ஈடு கொடுக்குற வகையில் இந்தியா முழுவதும் கடும் பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் ராகுல் காந்தி. தேர்தல் தோல்வி ஏற்படுகிறது. அதற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியிலே பல சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புகிறார். ஆனால் அதை சோனியா காந்தி அவர்கள் சில நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க முடியாது, கொஞ்சம் காலப்போக்கில் நெளிவுசிறிவோடு எடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இந்த இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும் கட்சி செயல்முறை நடைமுறையில். ஏன்னா கட்சியில் சில ஆதிக்க சக்திகள் கட்சியை வந்து கைப்பற்றி கொண்டு அவர்கள் சில சீர்திருத்த நடவடிக்கைகளை தடுக்கிறார்கள் என்கிற உணர்வு ராகுல் காந்திக்கு இருக்கிறது. இது போன்ற சில பிரச்சனைகளின் காரணமாக சிலது ஓரிரு மாதங்கள் ஓய்வெடுத்து அமைதியாக சிந்தித்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் வந்து காங்கிரஸ் தலைமையிடம் சொல்லிட்டு தான் வெளிநாடுக்கு போனார். அவர் இருக்கார், எங்க இருக்கிறார்ன்றது வேணா அவர் சொல்லலையே தவிர ஒப்புதலோட தான் வெளிநாடு போனார். காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கறதெல்லாம் 3 வருடங்களுக்கு முன்னாலேயே பல தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இது தோற்கத்தான் போகுது, நம்ம இதுல நிற்க வேண்டியது இல்லைங்கிற முடிவுகளை அவங்க வந்து 3 வருடங்களுக்கு முன்னாலே எடுக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து துணைத் தலைவராக இருக்கிறவருக்கு யதார்த்த நிலை தெரியாம நரேந்திர மோடிக்கு ஈடாக பிரச்சாரம் செய்த அந்த அளவுக்கு அவருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லாம இருக்கலாம். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாலேயே காங்கிரஸ் தோற்கும் என்பதை அனுமானிக்கக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனை வேணா ராகுல் காந்திக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கட்சி எப்படி நடத்த வேண்டும், அவர் ஒரு வித்தியாசமாக இளைஞர்களை முன்னிலைப்படுத்துகிற ஒரு அரசியலை அவர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். சில சக்திகள் காங்கிரஸ் கட்சியிலே தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அவற்றை தடுக்கிறாங்க. இது வந்து ஜவஹர்லால் நேரு காலத்திலேயும் இந்த பிரச்சனை இருந்தது. அன்றைக்கு வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள், ராஜேந்திர பிரசாத் போன்றவர்கள், புருஷோத்தம் தாஸ் தாண்டன் போன்றவர்கள் ஜவஹர்லால் நேருவுக்கு மன உளைச்சலையே ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு நான் போகக்கூட தயார் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கார். அதுபோல இன்றைக்கு இல்லை என்றாலும் வருகிற இந்த செய்திகள்லாம் ஊடகங்கள் வர்ற செய்தி. சோனியா காந்தி அவர்கள் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவனுக்கு அனைத்து ஊடகங்கள் வரக்கூடிய செய்தின்னு நீங்க சொல்றது வந்து ஊக செய்தின்னு சொல்றீங்க. நான் ஊகத்தின் இல்ல இதுல பெரும்பாலும் ஊகத்தின் அடி. நான் நேற்று கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த பொறுப்பில் இருக்கிறவரோடு நிறைய நேரம் பேசினேன். பல செய்திகள் உண்மையாக இருப்பதாக எனக்கு தெரியல.
சோனியா காந்தி அவர்கள் சமீப காலமாக ரொம்ப ஆக்டிவா வந்து இன்னைக்கு ராஷ்டிரபதி பவனுக்கு அவர் வந்து நில கையகப்படுத்துறது என்ன செய்யறது, சட்டத்தை எதிர்த்து ஒரு பொறுப்பா இருந்து செய்ய வேண்டியவர் இல்ல, சட்டத்தை எதிர்த்து அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர் அந்த பேரணியாக ஊர்வலமாக சென்று முறையிட்டதற்கு அது ஒரு பெரிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது. ஆக அவர் அநேகமாக இந்த ஏப்ரல் 15 வாக்கிலே வருவார் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. விரைவில் வருவார். அந்த இளைஞர் ஒரு தூய்மையான ஒரு நல்ல பொது வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். எந்த நேரத்தில் வந்தாலும் சரியான முடிவுகளை எடுத்து இந்த காங்கிரஸ் கட்சியை சரியாக வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அடிப்படையில் அவர் வந்து ஒரு நல்ல அந்த காங்கிரஸ் அந்த பாரம்பரிய உணர்வுமிக்க ஒரு இளைஞராக அவர் இருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி விமர்சனங்கள் அதிகமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஓரிரு மாதங்களில் ஏற்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் முற்றிலும் வந்து அந்த விமர்சனங்கள்லாம் வந்து தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் புதிய பொலிவோடு அவர் வந்து பொறுப்பை வந்து காங்கிரஸ் தலைமை பொறுப்பை அவருக்கு வருமா வராதா என்பதெல்லாம் நான் முடிவு செய்ய முடியாது. காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யும். அவர் வந்து வந்த பிறகு பல மாற்றங்களை காங்கிரஸ் கட்சியில் நிச்சயம் நடக்கும். அவர் வருவாரா, எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லி சினிமா கதாநாயகர்கள் அரசியலுக்கு வர்றத பத்தி பேசிட்டு இருந்த காலம் போய் இப்ப கட்சியில இருக்கக்கூடிய தலைவரே விடுப்புல போனவர் திரும்ப வருவாரான்னு பேசக்கூடிய நிலைமைக்கு நாம வந்திருக்கிறோம். இல்ல, இந்த அளவுக்கு வந்து ஒரு ராகுல் காந்தியை மையமாக வைத்து விவாதங்கள் செய்திகள் வருகிறது என்று சொன்னால் அவர் ஒரு பொட்டன்ஷியல் லீடராக இருப்பது அடிப்படையில். அதனால்தான் இந்த செய்திகள் வருகிறது. அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஆனா செய்தி வருகிறது. சட்ட விரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய பலரை பற்றியும் கூட தான் செய்திகள் வந்துகிட்டே இருந்தா கூட இவரை பொறுத்தவரை ஒரு அரசியல் ரீதியாக அவரை மையமாக வைத்து அடிக்கடி செய்தி வருகிறது என்று சொன்னால் வந்து அவர் ஒரு பொட்டன்ஷியாலிட்டி தான் இது ப்ரொஜெக்ட் ஆகுது. இல்லை, இப்போ இது வந்து அந்த லெகசிலேருந்து வருது. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, அதற்கு பிறகு ராகுல் என்ற வருண் காந்தி கூட தான் இருக்காரு. பொட்டன்ஷியல்ல தான் இருக்குது. அதை மறுக்கல. ஏன்னா பார்ட்டி வந்து பெரிய பார்ட்டி, பதவி 44 சீட் இருந்தால் கூட வந்து 19 crore ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய கட்சி அது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆழமாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து பேசிக்கலி அவர் ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியன். அதுதான் அவரோட சிக்கல். உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து சைக்கோ அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபயர் வந்து அவர்கிட்ட வந்து இல்லை, அது மிஸ் ஆகுது. இதுதான் அடிப்படை அரசியல்வாதிகளோட ஒரு அடிப்படை தகுதியை வந்து அந்த ஒரு டிரைவ் இருக்கணும், அந்த அர்ஜ் இருக்கணும், அது இல்லை அவர்கிட்ட. எனக்கு அதில் சின்ன சந்தேகம் இருக்கு. அவருக்கு பொறுப்பாக நீங்க கொடுத்தது இளைஞர் காங்கிரஸும் மாணவர் காங்கிரஸும், அந்த இரண்டுலையும் அவர் வந்து ஜனநாயக ரீதியாக ஒரு உண்மையான தேர்தலை நடத்தி முடிச்சாரு அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்து அந்த தேர்தலை நடத்தி முடிச்சாரு அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்தது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பு ஏற்பதற்கு முன்னால அந்த கட்சியில உண்மையான ஜனநாயக அடிப்படையில தேர்தலை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல அதற்கான அழுத்தம் கொடுப்பதற்காக அவர் இந்த மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் சேர்ந்து வருது. நிச்சயமா இருக்கலாம். அதாவது வந்து இப்ப பேரண்ட் பாடி, இப்ப நீங்க சொன்னது யூத் காங்கிரஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸ்லயும் பண்ணதை வந்து அவரால் பேரண்ட் பாடியில பண்ண முடியுமா தான் சிக்கல். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து 60 வருஷமா 70 வருஷமா வந்து கிட்டத்தட்ட வந்து பழம்பெருச்சாளிகள்னு சொல்லக்கூடிய ரொம்ப பேர் வந்து கட்சிக்கு தியாகமும் பண்ணவங்க, அதே நேரத்துல பதவியும் அனுபவிச்சோம். நீங்க பழம்பெருச்சாளிகள்னு சொல்றீங்க, அவர் வந்து ஆதிக்க சக்திகள் எப்படி வேணா சொல்லட்டும். நான் குறைச்சு கூட மதிப்பிடல. நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு வூண்ட் எனிபடி, யாரையும் புண்படுத்த நான் விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா வந்து ரொம்ப நாட்களாக நிறைய பாத்தியதை உள்ள பல பேர் வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரே வந்து அவ்வளவு சுலபமா நீங்க அடிச்சு தகர்க்க முடியாத ஸ்ட்ரக்சர். அந்த இடர்பாடுகள் அவருக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவர் வந்து இப்போ இந்த சபாட்டிக்கல்னு சொல்லக்கூடிய இதை எடுத்திருக்கிறதுக்கு கூட வந்து அது வந்து ஒரு விதமான ஒரு த்ரெட்டாக கூட வந்து அவர் வந்து கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியாக கூட வந்து பார்ட்டி ஹைகமாண்டுக்கு அவர் தூக்கி போட்டிருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸ்லையும் யூத் காங்கிரஸ்லையும் பண்ணதை பேரண்ட் பாடியில் அவர் செய்யறதுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது. அவ்வளவு சுலபமானதல்ல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவருடைய நோக்கங்கள் எவ்வளவு உயர்வா வேணா இருக்கட்டும், அவர் மேல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அவர் எந்த பதவியிலும் இல்லை. பட் அவரோட ப்ராப்ளம்னு நான் பார்க்கறது என்னன்னா, அந்த ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபயர் வந்து அவர்கிட்ட வந்து அந்த ஒரு அர்ஜ் வந்து அவர்கிட்ட இல்லை, உண்மையிலே இல்லை. அதுதான் வந்து அரசியல்வாதியோட அடிப்படையான தகுதி. அது லேக் ஆகும் பொழுது நீங்க வந்து பல பிரச்சனைகள் உருவாகுது. அதுதான் இன்னைக்கு பார்ட்டி சந்திக்குது. நீங்க பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியலன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் அதை நீங்க எப்படி கட்சி எப்படி அதுக்கு பதில் சொல்லுது? எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க கட்சி தலைவரிடத்துல சொல்லிட்டு தான் போயிருக்காருங்கிறது. அவர் தனி மனிதராக இருந்தால், அதுதான் சொல்றேன், பிரியங்கா காந்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் இன்றைக்கு வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். அப்போ அவர் வந்து எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிட்டு அவர் எங்கேயோ போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான தகவல்களை அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் அப்படின்னு தானே நம்ம. இல்ல, இது அவர் ராகுல் காந்தியை காப்பாத்துற முறை. இது நான் சொல்றது, ராகுல் காந்தி அவங்க அம்மா கிட்ட சொன்னாரா இல்லையான்றது செகண்டரி. ஆஸ் அ பப்ளிக்கா, ஆஸ் அ காங்கிரஸ் ஒர்க்கரா, ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா, திருவாளர் பொதுஜனமா வந்து
ராகுல் காந்தி எங்க இருக்காரு? 1.5 மாதங்களாக அவர் ரொம்ப பொட்டன்ஷியல் லீடர் நம்ம சொல்றோம். அவர் 1.5 மாதங்களாக அவர் ஒரு லோக்சபா எம்பி, துணைத் தலைவர் காங்கிரஸ் கட்சியோட, அவர் எங்க இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்பது பல விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும். அதை நீங்க அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல ராகுல் காந்தி ஓய்வு எடுக்க வேண்டும் என்று ஓரிரு மாதங்கள் முடிவெடுத்து காங்கிரஸ் தலைமையிடம் சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. எங்க இருக்கிறார் என்பதை சொல்வது ரைட் டு பிரைவசியை நீங்க இது பண்றது அவர் கிடையாது. ஏன்னா அவர் தனிநபர் அல்ல. இல்ல அவர் தனிநபர் இல்லைன்னாலும் நான் வந்து எங்க இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. ஆனா ஓய்வு எடுக்கிறதுக்காக போறாரு அல்லது எதிர்கால திட்டங்களை வகுக்கிறதுக்காக போறாரு அப்படின்னா ரெண்டு ஒன்றுக்கொன்று முரணான தகவல் வச்சுக்கோங்க. எந்த காலகட்டத்தில் அந்த ஓய்வு எடுக்கிறது அல்லது புதிய செயல் திட்டத்தை வகுக்கிறதுக்காக போறதுங்கிறது முக்கியம் இல்லையா? நாடாளுமன்றம் நடக்க தொடங்கும் போது, கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் போது நீங்க போறது ஒரு முக்கியமான, அவர் கட்சி பதவிகளில் தான் அவர் தன்னை பொறுப்பேற்று செயல்படுகிறாரே தவிர நாடாளுமன்றத்தில் பெரிய பணி அவருக்கு கிடையாது. அந்த வகையில் உறுப்பினர் என்ற முறையில் இருக்கே தவிர நாடாளுமன்ற கட்சியினுடைய தலைவரா மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கிறார், செயல்படுகிறார். இவர் ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தலைமையிடம் சொல்லிட்டு போயிருக்கார். எங்க இருக்கிறார் என்று சொல்லுவது அதுல பல பிரச்சனை இருக்கு. அவருடைய பிரைவசியை பாதிக்கும். இன்றைக்கு இருக்கிற ஊடக உலகத்தில் அவரை தொடருவார்கள், அங்கே போய் தொல்லை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்புறம் செக்யூரிட்டி த்ரெட்டு, பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விளக்கமாக சொல்ல முடியாத நிலை இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் அடிப்படையில் ராகுல் காந்திக்கு இருக்கிறது, இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் நாமினேஷன். கட்சி தலைமை பொறுப்புகள், பல பொறுப்புகளில் நியமன முறையில் இந்த காங்கிரஸ் செயல்படுவது தான் கட்சியினுடைய மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம்னு அவர் சொல்றார். அந்த அடிப்படையில் கட்சியில் தேர்தல் நடத்தணும், ஜனநாயகத்தை கொண்டு வரணும். எப்படின்னா 5 பேர் எடுக்கிற முடிவை 50 பேர் எடுக்கணும், 50 பேர் எடுக்கிற முடிவை 500 பேர் எடுக்கணும்ன்றது அவருடைய அடிப்படை கான்செப்ட். சரி, அவருடைய கான்செப்ட் படி நீங்க இளைஞர் காங்கிரஸ்லயும் மாணவர் காங்கிரஸ்லயும் சில மாற்றங்களை கொண்டு வந்தாரு. மேல கொண்டு வர முடியல. அங்க ஆரம்பிச்ச சில கருத்து வேறுபாடுகள் தமிழ்நாட்டிலேயே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு கட்சி உதயமாகிறதுக்கு தான் போய் நின்னுது. சில காலங்களுக்கு முன்னால மனசுல இருக்கிற பகிர்ந்து கொள், இது வரைக்கும் உங்ககிட்ட பகிர்ந்துக்காத விஷயத்தை நிகழ்ச்சிக்குள்ளேயே பகிர்ந்துக்கிறேன். சில காலங்களுக்கு முன்னால நீங்களும் பீட்டர் அல்போன்ஸும் எதிரெதிராக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசுவீங்கன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்தேன். ஆனா இன்றைக்கு அப்படி ஒரு சூழல் வந்திருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறையில இருந்து தான் அது ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற எண்ணம் வருது. இல்ல, இது மாதிரி ஒரு இணைந்து ஒரு அரசியல் பணியில இருந்த நண்பர்கள் ஒரு சில கொள்கையின் அடிப்படையில் பிரிந்து நிற்பது என்பது புதுசு கிடையாது. கடந்த காலத்தில் அரசியல் நிறைய நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு அவர் சில நடவடிக்கைகள் எடுப்பதனால பாதிக்கப்படுபவர்கள் சில பேர் வெளியே போகலாம். ஆனா அடிப்படை இந்த ஜீவனாக இருக்கிற காங்கிரஸ் ஊழியர்கள் என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறார், உழைக்கிறவர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். காங்கிரஸ் கட்சியில இருந்து சில பேர் வெளியில போறாங்களா, பல பேர் வெளியில போயிட்டு சில பேர் தான் ரீட்டைன் ஆயிருக்காங்கிறது தான் இப்ப பெரிய கேள்வியாக. நீங்க சமீப காலமாக சத்தியமூர்த்தி பவனில் என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றம் சத்தியமூர்த்தி பவன்ல வந்திருக்கு. அதாவது சில பேர் 4 பேர் வெளியேறப்போ 20 பேர் உள்ள வருவாங்க. அப்படி ஒரு மாற்றம் இன்றைக்கு காங்கிரஸில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியேறியவர்களால் எந்த பாதிப்பும் இல்லாத இயக்கமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்கு. நிச்சயம் கிடையாது. அந்த வெளியேறிய தலைவர்கள் கட்சிக்குள்ளதான் தலைவர்களை தவிர மக்களோடு தொடர்பில்லாதவர்கள். ஆனா மக்களோடு தொடர்பு இருக்கிற, மக்கள் கிட்ட நன்மதிப்பை பெற்ற ஒருவர் தலைவர் EVKS பொறுப்புக்கு வந்த பிறகு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ரொம்ப பாத்தீங்கன்னா ஜனரஞ்சகமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் கட்சி அலுவலகத்துக்கு வர்ற மாதிரி போற மாதிரி ஒரு இயக்கமாக மாறி வருது. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, ராகுல் காந்தி எடுக்கிற முடிவின்படி சிலர் பாதிக்கப்படலாம். ஆனா அடிப்படையில் கட்சி ஊழியர்கள் உழைக்கிறவர்கள் உரிய இடத்தை ஒரு தேர்வு மூலமாக, இப்போ வட்டார காங்கிரஸ் கமிட்டி இருக்கு, அங்க ஒரு தேர்தல் நடத்துறீங்கன்னா நீங்க உண்மையான கட்சிக்காரன் வெற்றி பெற முடியும். நியமன முறையில ஆதிக்க சக்திகளுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்கிறது, தடுக்கணும் தான் ஒரு நிலைமை. நியமன முறையில ஆதிக்க சக்திகளுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்கு. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அல்லது கோட்டா பேசிஸ்ல கோபண்ணா குழுவுக்கு இவ்வளவு கோட்டா சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில இருந்தது. அவர் கோட்டா சிஸ்டத்தை ஒழிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு தான் அவர் இளங்கோவனையே தலைவரா போட்டாரு. அவருடைய பரிந்துரை தான். EVKS இளங்கோவன் தமிழ்நாட்டுக்கு தலைவராக வந்தது இளந்தலைவர் ராகுல் காந்தியினுடைய பரிந்துரை. அவர் இங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை ஸ்டடி பண்ணி இவரைத்தான் போட வேண்டும் என்று அண்ணன் சோனியா காந்தியிடம் சொல்லி வற்புறுத்தி சோனியா காந்தி ஒப்புதலோடு அந்த நியமனம் செய்யப்பட்டது. அந்த நியமனம்
அந்த நியமன முறைக்கு ஆதரவாக நியமன முறைக்கு எதிராக பேசிய இல்ல நியமனம்னா இருக்கிற செட்டப் அப்படிதான். இருக்கிற செட்டப் இல்ல இல்ல அந்த இருக்கிற செட்டப்ல செஞ்சுதானே ஆகணும். மூப்பனார் அதை தான் சொல்லுவார், கைடட் டெமோக்ரஸின்னு. நீங்க வந்து வழி ஓரளவுக்கு கொஞ்சம் இவங்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றது. சீதாராமையன் தோல்வி என் தோல்வினாரு காந்தி, தேர்ந்தெடுக்கப்பட்டது சுபாஷ் சந்திர போஸ், தோத்தவர் தான் ஜெயிச்சவர் தான் வெளியில போனாரு. ஆகவே இந்த செட்டப்புக்குள்ள எந்த லெவலுக்கு ராகுல் காந்தியால மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அந்த அளவுக்கு புரையோடி போயிருக்குது. இந்திரா காந்தி காலத்தில் ஆரம்பிச்ச அந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக புரையோடி போயிருக்கக்கூடிய விஷயங்களை இவரால வந்து எப்படி வந்து இன்னைக்கு வந்து கட்சியோட அந்த சிஸ்டத்தை வந்து மாற்ற முடியும்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு வந்து மக்களவையில வந்து கட்சி வந்து ஒரு எதிர்கட்சியா 1/10 கூட வாங்க முடியாத ஒரு சூழல்ல வந்து நீங்க இதை பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றது அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. யதார்த்தம் வேறு. நீங்க தேர்வு செய்து ராகுல் காந்தியால தேர்வு செய்து இளங்கோவன் இங்க நியமிக்கப்படுகிறார், ஜி.கே. வாசன் வெளியில போறாரு, இன்னும் மீதி இருக்கிற யாராவது 1-2 பேரும் வெளியில போங்கன்னு இளங்கோவனே சொல்றாரு. அப்ப வந்து 3-4 குழுக்களுக்குள்ள பிரிந்திருந்த அந்த கோட்டா சிஸ்டத்துல இப்ப இளங்கோவனுடைய கோட்டா மட்டும்தான் கட்சிக்குள்ளே இருக்கு, மீதி யாருமே இருக்க வேண்டாம்னு இளங்கோவன் இல்ல. நான் இதை எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, வாசன் வெளியில போயிட்டாரு, வெளிப்படையா சொல்லலாம் சிதம்பரம் வெளியில போவார்னு எதிர்பார்க்கறாங்களா, அவர் போலாம் போகாமலும் இருக்கலாம். அப்படி ஒரு சூழல் ஒரு கற்பனையா வச்சுப்போம், ஒரு போய் ஹைப்போதெட்டிக்கலா அவர் வெளியில போயிடுறாருன்னா இளங்கோவனை மட்டுமே ஒரே தலைவரா இங்க கண்டிப்பா காங்கிரஸ் ஹைகமாண்ட் வச்சிருக்காது. அவங்க புதிதாக 2-3 கோஷ்டிகளை அவர்களே உருவாக்குவார்கள். அப்படிதான் வந்து அவங்க ஆண்டு இந்த சூழல் வரும். யார் ஒருத்தர்கிட்டயுமே போய் அவங்க வந்து ஃபுல் பவரை கொடுத்துட மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் சார், 93ல வந்து நான் ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். 93ல வாழப்பாடி ராமமூர்த்தி மூப்பனாரும் 2 பேரும் சேர்ந்து ஜெயலலிதாவை எதிர்க்கும் பொழுது வேற வழி இல்லாம நரசிம்மராவ் தங்கபாலுக்கு பதவி கொடுக்கிறார், புது கோஷ்டியை உருவாக்குனார். அந்த தங்கபாலு தான் 96ல வந்து இவங்க 2 பேரும், இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சுட்டு அவர் வாழப்பாடி திவாரி காங்கிரஸோட போகும்போது தங்கபாலு தான் வந்து காங்கிரஸோட நின்றார். ஆகவே ஹைகமாண்ட் ஒருவேளை சிதம்பரம் வெளியே போனால் கூட இளங்கோவனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டாங்க, புதிதாக அவர்களே கோஷ்டிகளை உருவாக்குவார். இல்ல இது நீங்க சொல்றது கடந்த காலத்தில் இருந்த நடைமுறை. இப்போ சமீப காலமாக சோனியா காந்தி ராகுல் அவருடைய அணுகுமுறை என்பது கோஷ்டிகளை வளர்ப்பதே கிடையாது. இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை கலந்து பேசி கருத்தொற்றுமை ஏற்படுத்தி எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும் என்பதுதான் முயற்சியை தவிர வந்து கோஷ்டிகளை அவர்கள் உருவாக்குறான்னு சொல்ல முடியாது. இப்போ ராகுல் காந்தி கூட நான் சந்தித்த போது காங்கிரஸ் கட்சியில் என்ன பிரச்சனை என்றால் இந்த கோட்டா முறை, கோட்டா சிஸ்டம் இருக்கிறதுனால தான் கோஷ்டிகள் வந்து சர்வைவ் பண்ணுதுன்னு சொன்ன போது கோட்டா முறையை ஒழிக்கணுன்றதுல ராகுல் காந்தி தீவிரமா இருக்கார். ஒழிச்சால் ஒழிய, ஏன்னா மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் காங்கிரஸ் கட்சியை வந்து தங்கள் கைப்பிடிக்குள் வைத்துக்கொண்டு அது வந்து கைப்பற்ற முனைவது வந்து அவர் ஏற்றுக்கொள்ளலை. இது வெகுஜன இயக்கமாக இந்த காங்கிரஸ் இயக்கத்தை லட்சக்கணக்கான ஊழியர்களிடம் இதை விட வேண்டும், அவர்கள் முடிவெடுக்கிறோம் யார் தலைவராக வர வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். அந்த மாற்றத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சேஞ்ச் வித் கண்டினியூட்டி என்று ஜவஹர்லால் நேரு சொல்லுவார். அதை தான் சோனியா காந்தி நினைக்கிறாங்க. இதில் தான் கருத்து வேறுபாடு. நீங்க அதைத்தான் நினைக்கிறத தான் இவர் செயல்படுத்துறாரு அப்படின்லாம் பார்த்தா, ராகுல் காந்தி வந்து தலைவரானதுக்கு பிறகு அவர் ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அழுத்தத்தை கொடுக்குறாருன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டா அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ அது கஷ்டம்னு தோணுது. ஏன்னா ஒரு தனி நபர் அவர் ராகுல் காந்தி, பர்சனலி ராகுல் காந்தி மேல நமக்கு வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. ஏன்னா அவர் எந்த பதவியில் இருந்தது கிடையாது. என்ன சொல்ல போனா அவருடைய நோக்கங்கள் வந்து எனக்கு உயர்வா தான் படுது. அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நான் பாக்குறேன். பட் எங்க சிக்கல் வருதுன்னா 2 விஷயம். ஒன்னு, அவருக்கு அந்த ஃபயர் இல்லை. 2வது முக்கியமான விஷயம் நான் இன்னும் பார்க்கறது, காங்கிரஸோட ஸ்ட்ரக்சர் வந்து அவர் விரும்பிய மாற்றங்களை செய்வதற்கு அவ்வளவு சுலபமாக அனுமதி கொடுக்காது. அப்போ வந்து உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வரும்பொழுது, நம்ம ஒரு தனிநபர் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் அந்த கட்டமைப்பை மீறி பெருசா எதுவும் செஞ்சிட முடியாது. காங்கிரஸ் மாதிரி கிட்டத்தட்ட 125 ஆண்டு கால கட்சி, சுதந்திர நாடு விடுதலை பெற்றதுலேருந்து கிட்டத்தட்ட 68 ஆண்டுகள்ல வந்து அவங்க தான் 50 வருஷம் ஆண்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அந்த பார்ட்டிக்குள்ள இருக்குன்றது நமக்கு தெரியும். அது அத்தனையும் மீறி வந்து ஒரு தனிநபரால் என்ன செஞ்சிட முடியும்? அங்கதான் சிக்கல் வருது. இவரால் தான் விரும்பியதை எந்த அளவுக்கு செய்ய முடியும், அதற்கு அந்த சிஸ்டம் ஒத்துழைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியது. அவருடைய மதசார்பின்மை போன்ற அடிப்படை ரீதியாக அந்த கட்சி கொள்கை ரீதியாக இயங்கணும்னா உட்கட்சி ஜனநாயகம், அதாவது கட்சிக்குள்ள தேர்தல் மூலமாக வரும்போது ஐடியாலஜிக்கலாக அவங்க இருப்பாங்க. நியமன முறையில் அது சாத்தியம் இல்லை. இந்த ராகுல் காந்தி வந்தா என்னென்னலாம் நடைமுறைப்படுத்துவாருங்கிறத பற்றி ஒரு நேர் வகையான நம்பிக்கைகளை கவர்மெண்ட் வெளிப்படுத்துறாரு. என்ன நடக்குதுங்கிறத அப்பதான் நம்ம பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.